வாசியுங்கள் மத்தேயு 5வது அதிகாரம் அதுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் அதுடைய 10வது வசனம். நீங்கள் நீதி நிமித்தம் அவன் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புறம்பே இருக்கிற காரியத்தை குறித்து அல்ல இந்த வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுடைய நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான். கர்த்தருடைய காரியத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும், கர்த்தருடைய கரங்களிலிருந்து மேன்மையை பெற வேண்டும். நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த சமூகத்தில் காத்திருக்கிறனால வருகிற துன்பத்திலிருந்து அவன் நீங்கள் சகிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துன்பத்தை சகிக்கிறவர்களாக, பாடுகளை சகிக்கிறவர்களாக இன்னுமாய் இருக்கிறீர்கள் சொன்னால் பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு கோட மத்திய 5வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு கோட வாசியுங்கள். அவன் நீதி நிமித்தம் துன்பப்படுகிற தேவ ஜனங்கள் பாக்கியவான்கள், அவன் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அவன் உங்களுக்கு ஆழமாய் உணர்த்தி போகிற காரியம், அவன் பாவத்தினால் அல்ல, நம்முடைய செய்கிற சுயமான சிந்தனையினால் அல்ல, அவன் தேவனுடைய நீதி நிமித்தம், தேவனுடைய நீதி நிமித்தம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணி காத்திருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே அவன் ஆண்டவருடைய உத்தரவுக்காகவும் ஆண்டவருடைய மேலான செயல்களுக்காகவும் நீங்கள் காத்துக்கொண்டு அதன் மூலமாய் தாங்க முடியல, அவன் நடக்க முடியல, ஜெபிக்க முடியல, உட்கார முடியல என்று சொல்லி நீங்கள் நாட்களை கடந்து கொண்டு அதை சகித்து கொண்டு போவீர்கள், போய்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள்.